ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹிஸ்ட்ரியிலேருந்து வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அப்படின்ற லெசன் பார்க்க போகிறோம். முதல்ல வேதகாலம்னா சிந்துவெளி நாகரிகத்தோட சரிவோட இந்தியாவின் நகரமயமாதல் முதல் கட்டம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. ஆரியரோட வருகையால் வேதகாலம் அப்படின்ற ஒரு காலகட்டம் தொடங்கியிருக்கு. வேதகாலத்தோட காலம் பார்த்திங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் 1500 முதல் 600 தான். வேதங்கள் அப்படின்றதுலேருந்து இந்த பெயர் பெற்றிருக்கு. அடுத்தது ஆரியர்கள் அப்படின்னா யாருன்னு பார்க்கலாம். ஆரியர்கள் இந்தோ ஆரிய மொழி பேசும் இடம் விட்டு இடம் குடிபெயர்ந்து செல்லக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்கள் தான் ஆரியர்கள். இவர்கள் எங்கேருந்து வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, மத்திய ஆசியாவிலிருந்து அலையலையாக குடிபெயர்ந்து இந்துக்குஷ் மலைகளிலிருந்து கைபர் கணவாய் வழியாக வந்திருக்காங்க. கால்நடை மேய்க்கர் தான் இவங்களோட முதன்மை தொழில் அப்படின்னாலும் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறையையும் பின்பற்றியிருக்காங்க. அந்த அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை என்னன்னு பார்க்கலாம். இம்முறையில் நிலத்தின் மீதுள்ள மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும். அந்நிலத்தில் குறுகிய காலகட்டத்திற்கு வேளாண்மை செய்து அதன் பின் அந்நிலம் கைவிடப்படும். பின்னர் மக்கள் மற்றொரு இடத்தில் இதே போன்று வேளாண்மை செய்ய தொடங்குவாங்க. இதுதான் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. இந்த வேத காலத்தோட காலம் பார்த்திங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் 1500 முதல் 600. புவியியல் பரப்பு வட இந்தியா. சான்று பார்த்திங்கன்னா வேத கால இலக்கியங்கள் தான். இதோட காலம் இரும்பு காலம். இந்த நாகரிகத்தோட இயல்பு கிராம நாகரிகமாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆரியர்களும் இந்தியாவில் அவர்களின் வாழ்விடங்களும் பார்க்கலாம். ரிக்வேத கால ஆரியர்கள், அதாவது 2 வகையாக பிரிக்கிறாங்க. ரிக்வேத காலம், பின்வேத காலம்னு. முதல்ல ரிக்வேத காலம். இந்த ரிக்வேத கால ஆரியர்கள் நாடோடிகள். அடிப்படையில் மேய்ச்சல் சமூகத்தினரான அவர்களுக்கு கால்நடைகள் தான் முக்கிய சொத்து. ரிக்வேத காலத்தில் ஆரியர்கள் வாழ்விடம் பஞ்சாப். அப்போது அந்த பகுதி சப்த சிந்து, அதாவது 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஏறத்தாழ கிமு 1000 ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து கங்கை சமவெளியில் குடியமர்ந்திருக்காங்க. இவர்களோட ஆயுதங்கள் பார்த்திங்கன்னா இரும்பு கோடரி, இரும்பினாலான கொழுமுனையை கொண்ட கலப்பை ஆகியவற்றை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது வேதங்கள். 4 வேதங்கள் என்னன்னு நமக்கு தெரியும். ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதங்கள். இந்த வேத காலத்துக்கான சான்றுகள் 2 வகையாக பிரிக்கிறாங்க. முதல்ல சுருதிகள். சுருதிகள்னால் என்னென்னா, 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியது தான் சுருதிகள். அவை புனிதமானவை, நிலையானவை, கேள்விகள் கேட்கப்பட முடியாத உண்மை அப்படின்னு கருதப்பட்டது. இந்தியாவோட தேசிய குறிக்கோள் சத்தியமேவ ஜெயதே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா முண்டக உபநிடதத்திலேருந்து எடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஷின் கேட்பாங்க. சத்தியமேவ ஜெயதே எங்கேருந்து எடுத்ததுன்னா முண்டக உபநிடம். அடுத்தது ஸ்ருதினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்டல் அல்லது எழுதப்படாதது அப்படின்னு பொருள் தான். இவை வாய்மொழி வாயிலாக அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்பட்டிருக்கு. 2வது வகை ஸ்மிருதிகள். ஸ்மிருதிகள்னால் என்னென்னா, ஆகமங்கள், தாந்திரிகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகிய மதம் குறித்த போதனைகளை கொண்ட நூல்கள். அவை நிலையானவை அல்ல, தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளாகுபவை. ஸ்மிருதி அப்படின்னா என்னென்னா, இறுதியான எழுதப்பட்ட பிரதி. நம்ம ஸ்ருதினா என்னன்னு பார்த்துருக்கோம் இல்லையா, கேட்டல். அது மாதிரி ஸ்மிருதினா இறுதியாக எழுதப்பட்ட பிரதி. அதுக்கப்புறம் தொல்பொருள் சான்றுகள். சிந்து மற்றும் கங்கை நிலப்பகுதிகளில் பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய தொல்லியல் ஆய்விடங்களில் கிடைத்துள்ள இரும்பு கருவி மட்பாண்டங்கள் தான் இதுக்கு தொல்பொருள் சான்றுகளாக இருக்குது. அதுக்கடுத்தது வேத காலத்தை வகைப்படுத்துகிறாங்க. வேத காலத்தை 2 கட்டங்களாக வகைப்படுத்துகிறாங்க. தொடக்க வேத காலம் கிமு 1500 1000 வரைக்கும். பின்வேத காலத்தை கிமு 1000 600 வரைக்கும். இப்போ வேத கால பண்பாடு என்னன்னு பார்க்கலாம். முதல்ல அரசியலும் சமூகமும். ரிக்வேத கால அரசியல் இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டிருந்திருக்கு. குலம் அப்படின்றது தான் அரசியலோட அடிப்படை. அதோட தலைவர் குலப்பதி. பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு யார் தலைவராக இருந்திருக்காங்க பார்த்திங்கன்னா கிராமணி. பல கிராமங்களை கொண்ட தொகுப்பு விஸ் அல்லது குலம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த விஸ் அப்படின்றதுக்கு தொகுப்புக்கு விசயபதி தான் தலைவராக இருந்திருக்கார். அடுத்தது ஜனானா இனக்குழு தலைவர்.
இவர் ஜனஸ்ய கோப்பா, அதாவது மக்களின் பாதுகாவலர். இதில் இருக்கிற மீனிங் எல்லாம் நல்லா பாருங்கள். இதில் கொஷின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜனஸ்ய கோப்பானா மக்களின் பாதுகாவலர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கார். ரிக்வேத காலத்தில் பல இனக்குழு அரசுகள் இருந்திருக்கு. அதாவது இனக்குழு அரசுகள்னால் ராஷ்டிரம். என்னென்ன ராஷ்டிரம் இருந்திருக்குன்னா பரதர், மத்சயர், புரு. அதுக்கடுத்து அரசரை பற்றி பார்க்கலாம். தனது இனக்குழுவை சேர்ந்தவங்களை பாதுகாப்பது தான் ராஜனோட முக்கிய பொறுப்பாக இருந்திருக்கு. அவருடைய அதிகாரம் இனக்குழு மன்றங்களான விதாதா, சபா, சமிதி, கணா ஆகிய அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ராஜாவே இந்த அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார். இவைகளில் விதாதா அப்படின்றது தான் ரொம்ப பழமையான ஒரு குழுவாக இருந்திருக்கு. சபானா என்னென்னா மூத்தோர்களை கொண்ட மன்றம். சமிதின்னா மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு. அடுத்தது அரசர் தனக்கு உதவி செய்கிறதுக்கு புரோகிதர், அதாவது தலைமை குரு ஒருவரை பணியில் அமர்த்திக்கிட்டார். அரசியல், பொருளாதாரம், இராணுவம் தொடர்பான விஷயங்கள் அரசருக்கு சேனானி அல்லது படைத்தளபதி உதவி செஞ்சுருக்காங்க. கிராமங்களின் தலைவர் கிராமணி. ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து கங்கை யமுனை நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் குடியேறிய போது தொடக்க கால குடியேற்றம் மாற்றம் பெற்று பிரதேச அரசுகளாக மாறியிருக்கு. பரம்பரை அரசுரிமை தோன்றியிருக்கு. இந்த காலகட்டத்தில் தான் பரம்பரை அரசுரிமை தோன்றியிருக்கு. முடியாட்சி முறையில் அரசரோட அதிகாரம் அதிகரிச்சிருக்கு. அரசர் தனது நிலைமை வெளிப்படுத்தி கொள்ள பல சடங்குகளையும் யாகங்களையும் இந்த காலத்தில் தான் செஞ்சுருக்காங்க. பின்வேத காலத்தில் பல ஜனாக்கள் அல்லது இனக்குழுக்கள் இணைக்கப்பட்டு ஜனபதங்கள் அல்லது ராஷ்டிரங்கள் உருவாகியிருக்கு. சமிதி, சபா ஆகியவை தங்கள் முக்கியத்துவம் எழுந்திருக்கு. ராஜாவை கட்டுப்படுத்தின இந்த சபைகள்லாம் முக்கியத்துவத்தை எழுந்துருச்சு. விதாதா அப்படின்ற மன்றம் இல்லாமலே போயிடுச்சு. ஏன்னா ராஜா தான் ஹையரார்க்கியாக இருந்திருக்காரு. இந்த மன்றங்களெல்லாம் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாலி அப்படின்றது மக்கள் தாங்களாகவே மனமோ அரசனுக்கு கொடுக்க காணிக்கை. பின்வேத காலத்தில் மனமோந்து கொடுத்த ஒரு காணிக்கையை ஒரு வரியாக மாற்றம் பெற்று மக்களிடம் தொடர்ந்து முறையாக வாங்கியிருக்காங்க. பாலினா என்னென்னா ஒரு வரி. தனது விவசாய மகசூல் அல்லது கால்நடைகளில் 1/6 சரியாக செலுத்துறது தான் பாலி. அடுத்தது சமூக அமைப்பு. வேதகால சமூகம் தந்தை வழி சமூகமாக இருந்திருக்கு. வெள்ளை நிற தோல் கொண்ட ஆரியர்கள் கருப்பு நிற தோல் கொண்ட ஆரியர்கள்கிட்ட வேறுபடுத்தி காட்டிக்கிட்டாங்க. கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்களை தசயுக்கள் அல்லது தாசர்கள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. தொடக்கத்தில் 3 பிரிவுகள் காணப்பட்டிருக்கு வேதகால சமுதாயத்தில். பொதுமக்கள் விஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. போர் வீரர்கள் சத்திரியர்கள், மதக்குருமார்கள், பிராமணர்கள். பின்னாடி 4 அமைப்பு இருக்கு. என்னென்னா மதக்குருனா பிராமணர், போரிடும்னா சத்திரியர், நில உடைமையாளர்கள் வைசியர், வேலைத்திறன் கொண்டவர்கள் சூத்திரர்கள். அடுத்தது பெண்களின் நிலை உயர்வாகத்தான் இருந்திருக்கு. மனைவி குடும்பத்தின் தலைவியாக இருந்திருக்காங்க. வீட்டு சடங்குகளில் நடத்தியிருக்காங்க. குழந்தை திருமணம், உடன்கட்டை ஏறுதல் இல்லை. முக்கியமான விஷயம், குழந்தை திருமணம், உடன்கட்டை ஏறுதல் இல்லை. கைம்பெண்கள் மறுமணம் செஞ்சுக்கலாம், தடைகள் எதுவும் இல்லை. அப்படி இருந்த போதிலும் சொத்துக்களை பெறுவதற்கு உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. பொது நிகழ்வுகளிலும் பெண்கள் எந்த பங்கும் வகிக்கலை. ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் நடத்தியிருக்காங்க பெண்களை. பொருளாதார வாழ்க்கைன்னு பார்த்திங்கன்னா பின்வேத காலத்தில் பெண்கள் நிலை குறைஞ்சி போச்சு. பலதார மனம் காரணமாக சாதாரணமாக நடைபெற்றது. கைம்பெண் மறுமணத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படலை. பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கு. ரிக்வேத காலத்தில் பெண்களோட நிலைமை ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் பின்வேத காலத்தில் பெண்களோட நிலைமை கொஞ்சம் மோசமாயிடுச்சு. அடுத்தது பொருளாதார வாழ்க்கை. வேதகால பொருளாதாரம் கால்நடை மேய்ச்சலையும் வேளாண்மையும் கலந்துதான் இருந்திருக்கு. ரிக்வேத ஆரியர்கள் முதன்மை தொழில் கால்நடைகள் மேய்ப்பது அப்படின்னாலும் மரவேலையும், தேர்கள் செய்கிறது, மட்பாண்டம், உலோக வேலை செய்ய, துணி நெய்வோர், தோல் வேலை செய்வோர் இருந்திருக்காங்க. இந்த காலத்தில் பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் இந்த காலத்தை சார்ந்தது. இவங்க எந்த மாதிரி விலங்குகளை பழக்கப்படுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குதிரைகள், பசுக்கள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள், காளைகள் மற்றும் நாய்கள். இந்த விலங்குகள்லாம் பார்த்துக்கோங்க. ரிக்வேத காலத்துக்கும் பின்வேத காலத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். அதுக்கப்புறம் சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் ஆரியர்கள் நிரந்தரமாக குடியேற பின் அவர்கள் வேளாண்மை செய்ய தொடங்கியிருக்காங்க. எவா அப்படின்னு அழைக்கப்படுற பார்லி தான் அவர்களின் முதன்மை பயிர். கோதுமை, பருத்தி ஆகியவை சிந்துவெளி மக்களால் பயிர் செய்த போதிலும் ரிக்வேதத்தில் அவைகள் பற்றி எந்த குறிப்பும் இல்லை. ஒவ்வொரு வருடமும் 2 போகம் சாகுபடி செய்யப்பட்டது. பின்வேத காலம் பற்றி பார்த்திங்கன்னா ஆரியர்கள் எந்தெந்த விலங்குகளை பழக்கப்படுத்தியிருக்காங்கன்னா
முன்னாடி இருந்தாங்க இல்லையா, பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, குதிரை, அது மட்டும் இல்லாமல் யானைகளையும் பழக்கப்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து பானைகள் நிறம்னு பார்த்தா முன்னாடி வந்து மஞ்சள் நிற பானைகள் இருந்துச்சு இல்லையா, ஆனால் இப்போ வந்து வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இரும்பு கொழுமுனை கொண்ட கலப்பை, இரும்பு கோடாரி ஆகியவற்றோட உதவியோட வேளாண்மை செய்யப்பட்டிருக்கு. அவங்க வந்து பார்லி பண்ணியிருப்பாங்க. இவங்க நெல், கோதுமை, பார்லி ஆகிய வேளாண்மை பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரிக்வேதமால மக்காரந்தில் உலோகம், தங்கம், இரும்பு, தாமிரம். அடுத்தது மதம். ரிக்வேத ஆரியர்கள் பெரும்பாலும் ஆகாய கடவுளை வழிபட்டிருக்காங்க. என்னென்னா பிருத்வினா நிலம், அக்னி நெருப்பு, வாயுனா காற்று, வருணன்னா மழை, இந்திரன் இடி போன்றவற்றை வணங்கியிருக்காங்க. அவங்க அதித்தி அப்படின்ற நித்திய கடவுள், உஷாங்கிற வெறிய கால தோற்றம் போன்ற குறைவான பெண் தெய்வங்களையும் வணங்கியிருக்காங்க. இவர்களோட மத சடங்கு முறைகள் மையமாக கொண்டது. வேத மந்திரங்களை பாராயணம் செய்வது தான் வழிபாட்டு முறைன்னு நினச்சிருக்காங்க. குழந்தைகள் அதாவது பிரஜா, பசுன்னா கால்நடைகள், செல்வம்னா தனா ஆகியவற்றின் நலனுக்காக தான் இவங்க சாமி கும்பிட்டுருக்காங்க. பசு புனிதமான விலங்காக கருதப்பட்டிருக்கு. கோவில்கள் கிடையாது, சிலை வழிபாடும் வழக்கத்தில் இல்லை. மதக்குருவா பின்னால் பார்த்திங்கன்னா பின்வேத காலத்தில் மதக்குருவாக இருப்பது ஒரு தொழிலாகவும் அது பரம்பரை தொழிலாகவும் மாறியிருக்கு. ஆறில் இல்லாத கடவுள்கள் ஏற்பட்டிருக்காங்க. இந்திரனும் அக்னியும் முக்கியத்துவத்தை இழந்திருக்காங்க. விஷ்ணு, பிரஜாபதி, ருத்ரன் போன்ற கடவுள் முக்கியம் பெற்றிருக்காங்க. அடுத்தது கல்வி பார்த்திங்கன்னா குருகுல கல்வி வந்து முக்கியமாக பழமையான முறையாக மாறியிருக்கு. அடுத்தது இதில் 4 வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கணம், தர்க்கவியல் நெறிமுறைகள், ஜோதிடம், கணிதம், இராணுவ உத்திகள் ஆகியன மாணவர்கள் கற்றுத்தரப்பட்டிருக்கு. ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான பயிற்சியும் மாணவர்களுக்கு தரப்பட்டிருக்கு. இரு பிறப்பாளர்கள் அவங்க மட்டும்தான் குருகுலத்தில் மாணவர்களாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. பெண்களுக்கு பொதுக்கல்வி அளிக்கப்படவே இல்லை. இந்த மாதிரி கல்வி முறையில் 4 வகையான ஆசிரமங்கள் இருந்திருக்கு, வயதோட அடிப்படையை பேஸ் வச்சு. பின்வேத கால இறுதியில் வாழ்க்கையின் 4 நிலைகள் அதாவது 4 ஆசிரமங்கள் என்ற கோட்பாடு உருவாயின. முதல் கோட்பாடு வந்து பிரம்மச்சரியம் அதாவது மாணவ பருவம், கிரகஸ்தம்னா திருமண வாழ்க்கை, வனப்பிரஸ்தம்னா காடுகளுக்கு சென்று தவம் செய்தல், அடுத்து சந்நியாசம் மோட்சமடைவதற்காக துறவற வாழ்க்கை.